இப்ப கரண்ட்ல இருக்கிற படம் வந்து கிங்ஸ்டன். இந்த ஆமாமா. வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஜிவி பிரகாஷ் இன்டர்வியூ குடுக்குறாரு அப்டின்னா, கண்டிப்பா உங்க பேர மென்ஷன் பண்ணிடுறாரு. ஆண்டனில நடிச்சிருக்காரு. பயங்கரமா பண்ணியிருக்காரு. குறிப்பா பிரஸ் மீட்ல பேசும்போது கூட பயங்கரமா ஓட்டுவார் செட்ல அப்டின்றாரு. ஸோ கிங்ஸ்டன் பத்தி சொல்லுங்க. கிங்ஸ்டன் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, கிங்ஸ்டன்ல வந்து அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணாரு. ஜிவி தான். அவர் தான் ரெஃபர் பண்ணார் அந்த ரோலுக்கு. கிங்ஸ்டன்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவர் ரெஃபர் பண்ண ரோல் வந்து, அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் இருக்கும். ஓ! ஓகே. அது இன்னொருத்தர் எங்களுக்கு ஆக்டிங் ட்ரெய்னிங் பண்ணியிருக்காரு அதில. ராஜேஷ் பாலச்சந்திரன்ட்டு. அவர் தான் அந்த ரோல் பண்றாரு. எனக்கு அந்த ரோல் பண்றது வந்து கொஞ்சம் எமோஷனலா நெறையா இது இருந்தது. எனக்கு எமோஷனலாவே பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் ஓவரா நெறையா பண்ணணும். ஒரு படம் பண்றோம். அது அடுத்து வேற ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னா அதே கேரக்டராவே வர ஆரம்பிச்சுருன்றதுக்காக, கொஞ்சம் ஃபன்னாவும், கொஞ்சம் வேற ஒரு இதாவும் இருக்கிற மாரி இருக்கு. சரி அதுக்கு எனக்கு வாங்கிக்கிறேன் அப்டின்னேன். அந்த ரோல் பண்ணியிருக்கேன் இதில. ஜிவி சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து, அவர் என்னைய மட்டும் அப்ரிசியேஷன் பண்ணுறது இல்ல. நல்லா திறமை இருக்கிறவங்க, நல்லா பண்ணுறவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க, யார் அவருக்கு தெரியுதோ எல்லா பேத்தையுமே அவரு ஸ்ட்ராங்கா ரெஃபர் பண்ணிருவாரு.